ராகி மாவை வச்சு 5 நிமிஷத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இது முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். அதே போல் சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸை கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ராகி மாவு, 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கோங்க. சுரக்காய் ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க. கேரட் ஒரு கைப்பிடி நிறையா, குடமிளகாய் ஒரு கைப்பிடி நிறையா, வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, ஒரு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்கான பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் காட்டுற மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து சாட் மசாலா கட்டாயம் சேர்க்கணும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ எப்பொழுதும் போல் தோசைக்கல்லை ஹீட் பண்ணி நீங்கள் தோசை போலவே நல்லா திரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. அதே போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து ரைத்தா கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கெச்சப் கூட வச்சு சாப்பிட்லாம். அதுவும் இல்லைன்னா க்ரீன் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சேர்த்துருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் துருவிட்டு சேர்த்துக்கங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.